இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பு செய்தியோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கும்படி வேண்டுகிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அல்லேலூயா ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அது யார் என்று சொன்னால் கன்னிகை. அந்த அம்மா வாழ்த்துரை கூறும்போது அழகா பழமொழியாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த கன்னிகையை கர்த்தர், ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த அவர் பிறக்க வேண்டுமானால் அந்த கற்பம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் அல்லேலூயா இந்த பூமியை ஆளுகை செய்வதற்கு அல்லேலூயா ஒரு மனித ரூபத்தில் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. மனித அவதாரம் எடுத்து வந்தார். மனித அவதாரம் எடுப்பதற்கு தான் கன்னிகை தேவைப்பட்டாள். அல்லேலூயா. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு என்பது அர்த்தமாம். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு இயேசு அல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த இம்மானுவேல் இந்த உலகத்தில் பிறந்ததினாலே என்ன என்ன நன்மைகள் நமக்கு கிடைத்தது, என்ன என்ன நன்மைகள் தேசத்துக்கு கிடைத்தது, என்ன என்ன நன்மைகள் மனுக்குலத்துக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. 9வது வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததை சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு போகிறதற்கு நட்சத்திரம் வழிகாட்டினது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நிற்கிற தேவ பிள்ளைகள் வழி அறியாமல் திகைத்து நிற்கும் போது அவரை நம்பி நிற்கிறவர்களுக்கு அவர் வழிகாட்டுகிற தேவன். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா அவர் வழிகாட்டுகிற தேவன். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாவத்தில் இருந்து விமோசனத்தை கொடுக்கிற தேவன். பாவ விமோசனத்தை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாம். அவர் பாவ விமோசனத்தை கொடுக்கும்படி பிறக்கப்பட்டதான அல்லேலூயா விடிவெள்ளி. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆமென். மரண இருளில் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இந்த இருளில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த முன்னறிவிக்கப்பட்டது நிறைவேறினது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்குள் வாருங்கள். இருளில் இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? நான் வாழ முடியாது, வாழ்க்கை அவ்வளவுதான், இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டவர் அல்லேலூயா பிறப்பு பெரிய வெளிச்சம் கொடுத்தது. வாசிக்கலாம். மத்தேயு 4:15 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் மரண இருளில் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததன் மகிமை மரணக்கட்டுகள் மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ராஜா திட்டமிட்டு செயல்பட்டார். அல்லேலூயா. அநேக ஆண் பிள்ளைகள் பலி போய்விட்டது. அல்லேலூயா. பெற்ற தாய்கள் எல்லாம் தங்களுடைய
இருதயத்தை பிடித்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனால் இயேசுவை இந்த உலகத்தில் வர முடியாதபடி எந்த சக்திக்கும் தடுக்க முடியவில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண கட்டுகளை இந்த வெளிச்சம் மாற்றி போடும். எனக்கு வாழ முடியுமா, நான் வாழுவேனா, என்னுடைய வாழ்வு என்ன ஆகுமோ என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசு. பாவத்தின் சம்பளம், அல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், ஜென்ம பாவம், கர்ம பாவம். அல்லேலூயா. இந்த பாவத்தில் இருந்து அல்லேலூயா மீட்டெடுக்கிறவர் இந்த சரீர மரணம் அல்ல, நித்திய மரணத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறதுனால் நித்திய மரணத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவர் பிறந்தது நமக்கு மிகுந்த மகிமையானது. வாசிக்கலாம், பரலோக உதய சூரியன் அவர் பூமியில் பிறந்ததினால. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74, 78, 79 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78. மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவோ, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவோ உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்த நமக்காகத்தான் இந்த இயேசு பிறந்தார். அல்லேலூயா. நமக்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்ததினாலே ரட்சிப்பு உண்டானது. எப்படி ரட்சிப்பு உண்டானது? வாசிக்கலாம். தீத்து எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 1:11. தீத்து 1:11. 1:11. சரி, ஸ்தோத்திரம். அவர் வழிகாட்டும் நட்சத்திரமாய் இருந்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வைத்து நிற்கும் வரை அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற இடத்துக்கு காமித்தது விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இருளில் இருக்கிற அல்லேலூயா, இருளில் இருக்கிற உங்களுக்கு அந்த நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை வெளிப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையின் மேன்மையை வெளிப்படுத்தும். குருடனுக்கு பார்வை கொடுத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். குருடனுக்கு பார்வை கொடுத்தது இந்த நட்சத்திரம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அவர் என்ன செய்தார் என்ற வழி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, பாதை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு பிறந்ததினாலே அவர் பாதை காட்டினார். எங்க போவேன் என்று தெரியாதபடி திக்குமுக்கு ஆடினவர்களுக்கு பார்வை கொடுத்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பார்வை இல்லை, என்னுடைய வாழ்வு அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே அவரை நம்புகிறவன், ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார், என்னது, என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர. கஷ்டங்களையும் பாடுகளையோ நான் ஆண்டவரை நம்பி வந்து விட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விட்டு ஓடக்கூடாது. அல்லேலூயா. அந்த கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், நம்ம விலகி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஆண்டவரை முருக பிடித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை கெட்டியாய் பிடித்து நிற்க வேண்டும். அவர்களுக்கு அல்லேலூயா இந்த உலகத்தில் லைட் ஆஃப் ஆகலாம், நித்திய ராஜ்யத்தின் அல்லேலூயா வாழ்வு நஷ்டப்பட்டு போகாது. அல்லேலூயா. அவர் அதைத்தான் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை
அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. நித்திய வாழ்வை அடைந்திருக்கிறான். ஜீவ வாழ்வை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. என் ஆட்கள் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை கூட சொல்லி அந்த செய்தியை முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்காக நல்ல காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இது கொரோனா காலத்தில் நடந்ததான ஒரு காரியம். கொரோனா காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், ஒன்று வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, என்ன செய்வோன்னு சொல்லி நானும் அல்ல கடைசி காலத்தில் நானும் தவிச்சிட்டேன். ஆரம்ப காலத்தில் என்னை கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அல்லேலியா நான் உதவி செய்தோம். நாங்கள் ரகசியமாய் உதவி செய்தோம், யாருக்கும் தெரியாதபடி உதவி செய்தோம். அல்லேலூயா. ஆனால் அந்த நாட்கள் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் போயிருச்சுல்ல, கொரோனா ரொம்ப நாள். அப்போ நாங்களும் தவிச்சோம், ஆண்டவரே என்ன செய்வோம்? முதல் குழந்தை மாத்திரம்தான் இருந்தா, பிள்ளைக்கு ஒரு பால் பொடி வாங்க கூட காசு இல்லாதபடி கஷ்டப்பட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் கைவிடலை. அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்தினார். என்ன நடந்ததுன்னா, அப்படியே என்னுடைய தந்தை என்னுடைய சின்ன வயசில் இதே மாதிரி அல்லேலூயா ஊழியத்தின் பகுதிகளில் அந்நாட்களில் நோட்டு புஸ்தகங்கள் இப்படி தான் கொடுப்பாங்க. நோட்டு புஸ்தகங்கள் இப்படிப்பட்ட தேவைகளை அநேக செஞ்சுருக்கா. பென்னு, ட்ரெஸ்ஸு, பைபிள் இப்படியே கொடுத்து அது என்னுடைய மனதுக்குள்ளே பதிந்தே கிடந்தது. அல்லேலூயா. உள்ளத்துக்குள்ளே எப்பவும் பாப்பா செஞ்சது என்ன செய்வேன்னா, சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூப்பிட போய் சின்ன வயசில் கூப்பிட போகும்போது என்ன செய்வேன்னா, அல்லேலூயா ஸ்வீட்டு வாங்கிட்டு போவேன். ஸ்வீட்டு கொடுத்து பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவேன். அல்லேலூயா. அது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இது யார் தந்த வாஞ்ச? அவர் தந்த வாஞ்ச. அல்லேலூயா. அவர் தந்ததான வலிமை நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பொய்யாச்சு அந்த கொரோனா காலத்தில் அப்படியே சின்னதாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்தோம். அல்லேலூயா. இந்நாட்களிலே பார்க்கும்போது அல்லேலூயா கர்த்தர் இவ்வளவு மகிமை. என்னுடைய தந்தை கடந்த ஆண்டு கிறிஸ்மஸுக்கு முந்தின ஆண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நித்திய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அல்லேலூயா. அவர் செய்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத ஒவ்வொரு நிமிடமும் உணர முடியும். பாருங்க, ஒவ்வொரு நிமிடமும். கடந்த நாட்களில் நேற்றைய தினம்தான் எங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு உள்ள திங்ஸ் வாங்குறதுக்காக போனோம். கரெக்டான நேரத்தில் கையில் காசு கிடையாது. கையில் என்ன கிடையாது? காசு கிடையாது. எல்லா காரியங்களும் ஒரே ஒரு காரியம் செய்யணும். அப்போது சரி, தேவைக்கான கொஞ்சோண்டு காசு மொபைலில் இருந்துச்சு. சரி, இந்த மொபைலில் இருக்கிற காசை வச்சு நம்ம வாங்கிடலன்னு நானும் இன்னொரு சிஸ்டமாக போயிட்டோம். இங்கே காரியங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நின்னோமா, மொபைலை இங்கே வச்சுட்டு கடைக்கு போயிட்டோம். இப்போ எத்தனை மணி? நைட்டு 8:45 9 மணி. ரொம்ப தூரமாக கடைக்கு போனோம். கடையில் போய் நின்றுட்டு பொருளுக்கு பில் கட்டுறதுக்குன்னு காசு எடுக்க பார்த்தா மொபைலை காணலை. பதறிட்டோம். ஏசப்பா, போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கேயும் கடையும் லாக் ஆகும். மனசு கஷ்டம். இங்கேருந்து பிள்ளைங்களை காண்டாக்ட் பண்ணி மொபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் பதறிட்டே சுற்றி நிற்கிறோம். பாருங்கள், திடீர்னு ஒருத்தங்க வந்து என்ன கட்டி பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. திடீர்னு ஒருத்தங்க வந்து, அதை மலர் சிஸ்டர் இருக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தங்க வந்து என்ன கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா இவங்க எப்படி கட்டி பிடிக்கிறாங்க அப்படி நாங்கள் பேசி இது பண்ணி பார்த்தா, திரும்பி நின்று பேக் இப்படி பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஏதோ அவங்க பண்ணுறாங்க. ஸ்டாஃப் எல்லாம் அவங்க கிட்ட வந்தாச்சு. ஏன்னா காலையில் அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது பெரிய கிஃப்ட்டு. அதை கொடுக்கறதுக்கு ஸ்டாஃப் எல்லாம் சுற்றி வந்தாங்க. அவங்க அப்படியே நிற்கிறாங்க. இவங்க அப்படியே அங்கே எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க ஒரு அமௌண்ட்டை. அல்லேலூயா. சாட்சி. அல்லேலூயா. ஒரு அமௌண்ட்டை கையில் கொண்டது. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, தேவன் செய்வது எல்லாம் நன்மைக்கு. சாத்தா நம்மளை வெக்கப்படுத்த நினைக்குவான், சாத்தா நம்மளை கெடுக்க நினைக்குவான், சாத்தா நம்மளை அழிக்க நினைக்குவான். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு. அந்த விடிவெள்ளி அந்த இடத்துல என்னுடைய இருளை வெளிச்சமாக்கினது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? அந்த இடத்துல எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை முடிச்சு அவங்ககிட்ட சொல்கிறேன், இவ்வளவு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் வெளியே வந்து. அப்படிதானம்மா? அதான் இருக்கிறாங்க சாட்சி. அல்லேலூயா. இதுதான் இந்த விடிவெள்ளி அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும். பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சந்தோஷமாய் நிம்மதியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை நிறுத்தினார். ஆனால் உங்களை நிறுத்துகிறது அது லேசான காரியம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அவர்
கிரியை நடப்பிப்பது அது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில இவர் பிறந்ததினால நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு. அந்த நாட்களில் இது நம்ம சொல்லக்கூடாது தான், ஆனாலும் ஒரு இப்போது வந்ததான ஒரு இளம் அரசியல் தலைவர் அரசியலுக்காக வந்தார். அவர் அரசியலுக்கு வரும்போது குறிப்பிட்ட மக்கள் இறந்துட்டாங்க, கூட்டம் அதிகத்தினால இறந்துட்டாங்க. அவருக்கு விரோதமாய் பயங்கரமான பகைகள், பயங்கரமான அரசு அவருக்கு விரோதமாய் செயல்பட்டது. திருப்பி அவர் என்ன செய்தார்? மனம் சலித்து போகாதபடி திரும்பவும் அதற்காக களத்தில் இறங்கினார். அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. வீறிட்டு எழும்பணும், வருகிற பிரச்சனையை ஓவர்டேக் பண்ணி எழும்பணும். அல்லேலூயா. அவர் எழும்பிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, கிறிஸ்மஸை பற்றி நற்செய்தி பேசுகிறாரு. ஆனால் அங்கே வந்து யாரை பேசினாரு கவனிச்சிங்களா? யோசேப்பை குறித்து பேசினார். அல்லேலூயா. அந்த யோசேப்பை குறித்து அவரை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாலும் அங்க இயேசுவின் பிறப்பை அவர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகர் நமக்காக இந்த மனுக்குலத்தில் பிறந்ததினாலே ஒட்டுமொத்த ஜனங்களும் அவருடைய பிறப்பை மகிமைப்படுத்தி வருகிறது. அல்லேலூயா. சகல நாவுகளும் இயேசுதான் தேவன் என்று சொல்கிற வரையிலும் இந்த உலகம் அழியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோமா? சகல முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பதாய் மடக்குகிற வரையிலும் இந்த உலகம் அழியாது. அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை. சகல நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. சகல நாவுகளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த வேளையில் இந்த அருணோதயம் நம்மை சுற்றி பிரகாசித்திருக்கிறது. நம்முடைய வாழ்வின் இருள்களை மாற்றி போடும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருண்ட பகுதி இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கும்போதே மனதை கடினப்படுத்துகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். அதை அல்லேலூயா மாற்றி போடுவதற்கு ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இருளான பகுதியை வெளிச்சமாக்குவதற்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஐயோ, என்னுடைய மனதின் காயத்தை யார் அறிவார்? என்னுடைய வேதனையை யார் அறிவார்? என் தேவையை யார் அறிவார்? ஆண்டவருக்காய் நிற்கிற உன்னை அவர் அறிவார். அல்லேலூயா. உன்னை உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் இறங்கி வருகிறார். உன்னை உன்னுடைய பிள்ளைகளையும் மகிமைப்படுத்தும்படி அவர் உன்னிடத்தில் இறங்கி வருகிறார். உன் இரண்ட வாழ்வை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உடபல ஷகன பரபல பதிபரரி கனகதுரபரி பிகபலபா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வெளிச்சம் உங்களுடைய இருதயத்துக்குள் பிரகாசிக்கிறது. அந்த மனவேதனை அது மாற்றி போடுகிறது. அந்த கண்ணீரை அது மாற்றி போடுகிறது. அந்த வேதனையை அது மாற்றி போடுகிறது. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனரக ஷோரி பிகல பாபா பாபா ஜீபரபரகனதர பஷபலபரபலகர பரிபலப. இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. உன்னுடைய மேல், உன் குடும்பத்தின் மேல் தேவனுடைய மகிமை. சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. உனக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் சமாதான காரணர். ஹல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர், இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படி வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்தும்படி வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம், இந்த பிறப்பின் செய்தியை கேட்கும்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் சுற்றி ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர், தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.